சரி, மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்பதற்கு எபிரேய மொழியிலே காவோட் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. KAVOD, காவோட். காவோட் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவோட் என்று சொன்னால் மகிமை என்று அர்த்தம். அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், செக்கினா என்பதுதான் மகிமை என்று நினைக்கிறார்கள். செக்கினா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சிலர் சொல்லுவாங்க செக்கினா க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? செக்கினா மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண் பிள்ளைகளுக்கு இந்த பேரவை வைப்பாங்க, செக்கினா. யாருக்காவது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா வைக்கலாம், செக்கினா என்று வைக்கலாம். அரமனையில் கவனியுங்கள், அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செக்கினா என்பதுதான் அது மகிமை என்று நினைக்கிறார்கள். இது தவறு. ஏனென்று சொன்னால், செக்கினா என்பது அது எபிரேய வார்த்தையே கிடையாது. செக்கினா என்பது அது அரேமிக் வார்த்தை, அரேமிக் வேர்டு. அது எபிரேய பதமே கிடையாது. சரி, செக்கினா என்றால் என்ன அர்த்தம்? செக்கினா என்று சொன்னால் பிரசன்னம் என்று அர்த்தம். செக்கினா என்றால் சமூகம் என்று அர்த்தம். செக்கினா என்றால் தெய்வீக இருப்பிடம் என்று அர்த்தம். ஆகவே செக்கினா என்பது வேறே, காவோட் என்பது வேறே. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? எனவே மகிமை என்பதற்கு எபிரேய மொழியிலே காவோட் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவோட் என்று சொன்னால் காட்ஸ் க்ளோரி என்று அர்த்தம். என்னது? காட்ஸ் க்ளோரி என்று அர்த்தம். சரி, காட்ஸ் க்ளோரி என்றால் என்ன அர்த்தம்? காட்ஸ் க்ளோரி என்று சொன்னால் காட்ஸ் வெயிட் என்று அர்த்தம். சரி, வெயிட் என்றால் என்ன அர்த்தம்? காட்ஸ் வெயிட் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தமிழர்கள்லாம் நல்லா அழகாக சொல்லுவாங்க, அவர் பண விஷயத்தில் வெயிட் ஆனாலியா. அதுதான் இது. இந்த காவோடு என்பது அதான் இது. காவோடு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் பண விஷயத்தில் ரொம்ப வெயிட் ஆனாலு. அவர்கிட்ட பணம் நிறைய இருக்குதியா, பார்த்து கவனம். ஆளு தான் படிக்கல, ஆளு தான் சாதாரணமாக இருப்பார், சும்மா கையிலே கட்டிட்டு சும்மா லுங்கியை கட்டிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? பணம் லட்சக்கணக்கில் வச்சுருக்கிறாரியா, கோடி கணக்கில் வச்சுருக்கிறாரு. ஆள் பண விஷயத்தில் வெயிட்டான ஆள், பார்த்து கவனம். நம்மால் இருக்கிறாரு, நம்மால் நம்முடைய ஆண்டவர் பண விஷயத்தில் ரொம்ப வெயிட்டான ஆள். சாதாரண நினச்சிடாதீங்க. நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது, ஒரு ஓட்டாண்டி கிடையாது, ஒரு ஒண்ணுமில்லாத ஆள் கிடையாது. ஒரு பரதேசி பண்டாரத்தை நாம் ஃபாலோ பண்ணலை, ஒரு பரதேசி பண்டாரத்தை நாம் பின்பற்றலை, ஒரு ஒண்ணுமில்லாத ஆளை நாம் பின்பற்றலை. பண விஷயத்தில், ஐஸ்வர்ய விஷயத்தில் ரொம்ப வெயிட்டான ஆளை நாம் பின்பற்றுகிறோம். ஆகவே பாருங்க, இந்த வெளிச்சம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கும் வரணும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? அவர் பண விஷயத்தில் வெயிட்டானவர். அவர் பாருங்க, செல்வாக்கிலே வெயிட்டானவர், அவர் மதிப்பிலே வெயிட்டானவர், கனத்திலே அவர் வெயிட்டானவர். ஆமென். எல்லாவற்றிலும் அவர் வெயிட்டானவர். அது மாத்திரமல்ல, இதை பாருங்க, அதாவது இந்த மகிமையை இவ்விதமாகவும் சொல்லலாம். எவ்விதமாய் சொல்லலாம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, அவர் பார்க்கத்தாயா சாதாரண ஆள், ஆனால் சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர். அவர் போய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்ன செஞ்சிருவாங்க? பெரிய பெரிய ஆட்கள் கூட என்ன செய்வாங்க? கையெழுத்து போட்டுருவாங்க. அவர் சாதாரண நினைச்சிடாத, பார்க்கும் போது சாதாரணமாக இருப்பார். ஆள் சமுதாயத்தில் அந்தஸ்தான ஆள், மதிப்பான ஆள், மரியாதையான ஆள். அவர் போய் ஒரு சும்மா நின்னா போதும் வாசலில் என்ன செஞ்சிருவாங்க? ஆஃபீஸரில் இருந்துச்சு வெளியில் வருவாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களா? அதான் இது, அதான் இது. அருமையான கவனிங்கள். இதை போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் அவர் செல்வாக்கு உள்ளவராயிருக்கிறார், அவர் மதிப்புள்ளவராயிருக்கிறார், அவர் கனத்துக்குரிய தேவனாயிருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் எதிலே அவர் வெயிட்டானவர் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் எதிலே வெயிட்டானவர் என்றால் எல்லாவற்றிலும் வெயிட்டானவர். ஏதோ பண விஷயத்தில் மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் அவர் தான் யாரு?
வெயிட்டானவர், பணத்துல அவர்தான் வெயிட்டானவர், செல்வாக்கிலே அவர்தான் வெயிட்டானவர், ஐஸ்வர்யத்திலே அவர்தான் வெயிட்டானவர், வல்லமையிலே அவர்தான் வெயிட்டானவர், எல்லாவற்றிலும் அவர்தான் வெயிட்டானவர். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம ஃபாலோ பண்றோம், நாம பின்பற்றுறோம், நாம ஆராதிக்கிறோம். ஒண்ணுமில்லாத ஒரு சாமியார் உட்காந்து நினைச்சுட்டு இருக்கலாம, ஆராதிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த வெளிச்சம் உள்ள வரணும் பாருங்க, அப்பதான் குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். சும்மா ஒரு டம்மி பீஸ, ஒரு ஒண்ணுமில்லாத ஆள, அடுத்த நேரம் கஞ்சிக்கு வழி இல்லாத ஆள நான் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. எல்லாவற்றிலும் வெயிட்டானவர், ஆமென், எல்லாவற்றிலும் வெயிட்டானவர், அவரைத்தான் நாம் என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். ஆமென். எனவே மகிமை என்றால் என்ன? அவருடைய அத்தனை காரியங்களும் சேர்ந்ததுதான் மகிமை. ஆமென். பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கனம், வல்லமை, ஒளி, பிரகாசம், ஐஸ்வர்யம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அவருடைய மகிமை. ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம், இதை புரிந்து கொள்வதற்கு அந்த வசனத்தை நாம் வாசித்தால் நமக்கு தெளிவாய் புரியும். ஆதியாகமம் 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, இங்கே யோசேப்பு அந்த 11 சகோதரர்களிடத்திலும் பேசுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற எத்தனை மகிமை, எத்தனை மகிமை, சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவற்றையும், நீங்கள் கண்ட எத்தனைய, யாவற்றையும். என்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. என்கிட்ட நிறைய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு போய் அப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், எத்தனை மகிமைய, சகல மகிமையையும். அப்ப சகல மகிமை என்றால் அதுல பணம் இருக்கிறது, அதுல ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதுல செல்வாக்கு இருக்குது, அதுல மதிப்பு இருக்குது, அதுல மரியாதை இருக்குது, அதுல கனம் இருக்குது, அதுல ஒளி இருக்குது, அதுல பிரகாசம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் எது, மகிமை. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மகிமை. ஆகவே நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். அவர் நாமம் எல் ஹக்காவோன், அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. எல்லாவற்றையும் உடையவராய் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 49:17. இந்த மகிமை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வது இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் மரிக்கும் போது அவன் மகிமை என்ன செய்வதில்லை, அவனோடு கூட போவதில்லை என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனியுங்கள், அவனுடைய மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய ஐஸ்வர்யம் அவனோடு என்ன செய்கிறது கிடையாது, போகிறது கிடையாது. அவனுடைய பணம் அவனோடு போகிறது கிடையாது. அவனுடைய அந்த அந்தஸ்து, அந்த மதிப்பு, அந்த மரியாதை, அந்த கனம், அதெல்லாம் என்ன செய்யறது கிடையாது, அவனோடு கூட சேர்ந்து போகிறது கிடையாது. அவன் உயிரோடு இருக்கும்போது தான் இந்த ஐஸ்வர்யம், பணம் எல்லாமே என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ மகிமை என்றால் என்ன? ஒருவனுடைய அத்தனை காரியங்களும் சேர்ந்தது தான் என்னவாகும், மகிமையாகும். மகிமை என்கிற மாத்திரத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரகாசம், ஏதோ ஒரு பெரிய ஒளி, ஒரு பெரிய மேகம், ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு அப்படின்றது மாத்திரம் கிடையாது. ஒரு நபருடைய அத்தனை காரியங்களும் சேர்ந்தது தான் எது, மகிமையாகும். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை இதற்கு ஆதாரமாக. மத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும்
பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இங்கே பிசாசு ஆண்டவரை சோதித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இங்க ஒரு சோதனையில என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து. எத்தனை காண்பிச்சு? சகல ராஜ்யத்தையும், அத்தனையையும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும். அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும், வெள்ளி, பொன்னு, முத்துக்கள், வயலுடையரங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்து. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. சகல என்கிற வார்த்தை விட்டாங்க நினைக்கிறேன். அவைகளின் சகல மகிமையையும் அவருக்கு என்ன செய்து காண்பித்து. இவ்வளவு மகிமையையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தாரு? முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. கவனிக்கணும் நீங்க. அவ்வளவு மகிமையையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தாரு? ஆதாமு கொடுத்திருந்தாரு. அதான் சங்கீதம் 8 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டியிருந்தார். ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும். அந்த வார்த்தை கவனிங்க, மகிமை, கனம். அப்ப மகிமை என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய அந்த வெயிட், அந்த மனுஷன் இருக்கக்கூடிய அவ்வளவு மதிப்பு, மரியாதை, கனம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், பணம் எல்லாமே சேர்ந்தது தான் எது? மகிமை. இவ்வளவு மகிமையையும் பிசாசு வஞ்சித்து ஏமாத்தி ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட என்ன செஞ்சிட்டான்? பிடிங்கிட்டான். அது இப்போ இவன் கையில் இருக்குது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்திருக்கிறாரு. இப்போ சோதிக்கும் போது சொல்கிறான், இவ்வளவு மகிமை இப்போ யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. என் காலில் என்ன செஞ்சிருங்க? கும்பிட்டு விழுந்துருங்க, என்னை வணங்கிடுங்க. இந்த இடத்துல யாரும் இல்லை, இங்கே ஒன்றும் கேமராவெலாம் இல்லை, யாரும் எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கெலாம் போட்டுற மாட்டாங்க. பட்டுன்னு விழுந்து என்ன செஞ்சிருங்க? எழுந்திருச்சிருங்க. ஈஸியாக இவ்வளவு மகிமை என்ன செஞ்சிரு உமக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி யார் சொல்கிறா? சாத்தான் சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அப்பாலை போ சாத்தானே, ஆதாம் இழந்த அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் நான் கல்வாரி சிலுவையில் என்ன செய்ய போகிறேன்? மீட்டெடுக்க போகிறேன். அங்கே வச்சுக்கிறேன் உடனே நான். அங்கே உன் தலையை நசுக்கி உன் தலையை மிதிச்சு ஆதாம் இழந்த அந்த மகிமையும் அந்த கனத்தையும் அந்த அதிகாரத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? பிடுங்க போகிறேன். பிடுங்கி மறுபடியும் யாருக்கு கொடுக்க போகிறேன்? என் மகனுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் பண்ணி எல்லா மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் பாருங்க கர்த்தர் மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு மீட்பின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? கிரீடம் சுட்டி இருக்கிறார். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோமா? கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை கிரீடம் சுட்டி இருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? நீங்க எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா? அதனால தான் நீங்க உங்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு கீழ்த்தரமா என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஒரு மட்ட ரகமாக என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஒரு கீழ்த்தரமாக என்ன செய்யக்கூடாது? பேசிக்கிற கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் மண், நான் சாக்கடை தண்ணி, நான் அடிமை கழுத, நான் ஒரு கந்த, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தருடைய உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வேதனைப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா முதல் மனுஷனாய் ஆதாம கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்திருந்தார்? முடி சுட்டி இருந்தார், கிரீடம் சுட்டி இருந்தார். இப்ப கர்த்தர் பாருங்க, ஆதாம் இழந்த எல்லா மகிமை கனத்தையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய், அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் மீட்டு மறுபடியுமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே வெளியில வேணா நாம ஒரு குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், ஜகப்பா இருக்கலாம், எப்படியே இருக்கலாம். ஆனா உள்ள ஆவியிலே நாம் யாராய் இருக்கிறோம்? மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் வரும் பொழுது பாருங்க, அப்பாவோடு ஜெபத்திலே என்ன செய்ய ஆரம்பிப்போம்? உறவாட ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம்,
ஜெபிப்போம், ஜெபித்து பதிலை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மை அது இருக்கும்போது தான் கர்த்தர்ட்ட போய் என்ன செய்ய முடியல, தைரியமா ஜெபத்தில் பேச முடியல, உறவாட முடியல, ஐக்கியம் கொள்ள முடியல. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். எங்க சாத்தான் சொல்றான், இவைகளின் மகிமையை நான் என்ன செய்கிறேன், உமக்கு தருகிறேன். அப்போ மகிமை என்பது என்ன? அத்தனை காரியங்களும் சேர்ந்தது தான் என்னது மகிமை. பணம், ஐஸ்வர்யம், கணம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, ஐஸ்வர்யம் எல்லாமே சேர்ந்தது தான் என்னவாகும், மகிமையாகும். ஆமென்.